ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பட்டாளத்தான் மனைவி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து என்னோடய வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து வீடியோ வந்து போடுறதுனால நமக்கு கரெக்டு அப்படின்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து தப்பு, நீ பேசுகிற தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்க முடியல. அதனால் நம்ம வீடியோ வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் வந்து தோணுச்சு. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து சொல்ல போகிறோம், நம்ம வ்ளாக் சேனல் பண்ண போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் நான் யார், என்னோடய ஃபேமிலி எப்படி, நாங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனை கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு தப்பாக தெரியல. ஏன்னா கடந்து வந்ததை சொல்கிறதுல என்னங்க தப்பு? அப்போது இப்போ சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா அப்போ நடந்தது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். ஓகேவா? அதனால் எனக்கு ஒரு வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே யோசனை ஆகிப்போச்சு. என்னது, நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை ஆகி போய், அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன். உடம்பு உண்மையிலேயே சரியில்லாமல் போயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன். அதில் கூட சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அங்கே டாக்டர் சொன்னாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்க்கும்போது அன்னைக்கு கரண்டாக சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு வந்து குளுக்கோஸ் மாதிரி பவுடர் மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் அதை வாங்கி வந்து 4 நாள் அந்த டேப்லெட்டும் அந்த பவுடர் மாதிரி இருக்குது தண்ணியில் கலந்து குடிக்க சொன்னாங்க. அது குடிச்சாச்சு. இப்போ வந்து எனக்கு லோ ப்ரெஷர் மாதிரிலாம் இல்லை. எப்படி லோ ப்ரெஷர்னு கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு ஒரு தாட்னா திடீர்னு எனக்கு வந்து தலை சுற்றும். நான் சொல்லியிருப்பேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, திடீர்னு எனக்கு தலை சுற்றும். இப்படி நான் இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கேன்னா திடீர்னு எனக்கு தலை சுற்றும், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ளட் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் லோ ப்ரெஷர், அதனால் மட்டும்தான் அந்த உங்களுக்கு வந்து தலை சுற்றி இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி விட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு வாரம் க்யூர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது ஏற்கனவே உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்து வீடியோ வர போட்டோன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால தான் நம்மளோட ஃபேமிலிஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஆன்சர் பண்ண முடியலை. இதுதான் ரீசனு. ஓகே, நம்மளோட ஃபேமிலிஸ் அதுக்கப்புறம் நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ஒரு நாள் ஆனதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனிமேலும் ஆகாது. ஏன்னா நம்ம ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நேற்று நான் வந்து நிறைய கமெண்ட்டை ரீட் பண்ணும்போது நம்மளோட டெல்லி உறவோட ஒரு கமெண்ட்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்து நம்மளை நிறைய டைம் வந்து நமக்கு எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் சொல்லியிருந்தாங்க டெல்லி உறவு தான். அவங்க நேம் வந்து ஐடி வந்து பாலா அப்படின்னு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய். நான் மிஸ் பண்ணலை அவங்கள கண்டிப்பாக. என்னென்னா, நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க இந்த கார்டனை நான் கார்டன் டூர் காட்டியிருக்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் என்கிட்ட 1000 செடி, 1000 இல்லை 100 செடி நினைக்கிறேன், 100 செடி இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல டெக்கரேஷன் ஒரு செடி, அது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, அந்த பிளான்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த செடி பக்கத்தில் தான் நிற்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த செடியோட நேம்லாம் தெரியாது. ஆக்சுவலி நான் காட்டுறேன் பாருங்க, இதோ இந்த செடி தான். ஆக்சுவலி எனக்கு அந்த செடியோட நேம்லாம் தெரியாது. இது வந்து மதுராவில் இருக்கும்போது எங்கள் ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒரு தீதி இருந்தாங்க. அவங்களும் உங்களை மாதிரி தான் நிறைய செடி கலெக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து நல்லா பார்த்துப்பாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே செடிக்கிட்டே தான் போய் நின்று எல்லாமே தெரில. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், பெரிய பொண்ணு ஆகிட்டா. அவங்க வந்து அந்த செடி கூடவே பழகிறது, செடியை பார்த்து வளர்க்குறது, ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடியை உருவாக்குறது அப்படி சொல்லி செடியை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து பென்ஷன் போயிட்டாங்க. அதனால் அவங்க நிறைய விட்டுட்டு போன செடி எல்லாமே நான் கவர் பண்ணி கொண்டு வந்தேன். ஆக்சுவலி இது எல்லாமே அவங்க விட்டுட்டு போன செடி தான். இங்கே இருக்குது எல்லாம் மோஸ்ட்லி. அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே அதில் 1-2 தப்பிச்சது நம்மக்கிட்ட இருக்குது. நான் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து தண்ணி சில நாள் ஊற்றுவேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சில நாள் ஊற்றாம விட்டுருவோம், கண்டுக்க மாட்டோம். அப்படிங்கிற மாதிரி அந்த கேரிங் இன்னும் எனக்கு வரல. மேபி நான் வந்து கண்டிப்பாக கேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து 100 செடி வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. இவ்வளோ தான். நம்ம ஃபேமிலிஸ் வந்து நான் சொல்லாமலாம் விட மாட்டேன். யார் கமெண்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன். அதுவும் நம்ம ஃபேமிலியில் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்க, நான் உங்களோட ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன், நான் எல்லா வீடியோவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டெல்லியில் இப்படியெல்லாம் பில்டிங் இருக்கா எனக்கு தெரியாது, நானும் டெல்லிக்காண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப சாரி, நேற்று நான் வந்து அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணாமல் விட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யார் சொல்லியிருந்தா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. புது உறவுகள் வந்திருக்காங்க, அவங்களையும் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேன். அந்த விஷயத்தை தான் அடுத்தடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். என்னென்னா, அடுத்தடுத்த வீடியோ இல்லை, இந்த வீடியோலேயே நான் வந்து நெக்ஸ்ட் வந்து காட்ட போகிறேன். என்னென்னா, நேற்று வந்து ஒரு
என்னென்னா இங்கே டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து கோவில் திருவிழா பண்டிகை டைமில் வந்து பூக்கள் கிடைக்கும் தலையில் வைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வாழும் பகுதியில் வந்து பூக்கள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி தமிழ் கோயில் அப்படி நிறைய கோயில் இருக்கு, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூலாம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் இருக்கிறது இந்த ஏரியாங்கிறதால இங்கே பூ வந்து கிடைக்கிறது இல்லை, தலைக்கு வைக்கிற பூ. அதனால் என்ன பண்ணேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபரை வந்து இந்த மாதிரி பூ ஆர்டிஃபிஷியல் பூ வந்து விற்கிறதா அவங்க பேஜில் அவங்களோட யூடியூப்ல வந்து சொல்லியிருந்தாங்க. உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணி நம்பர் கொடுத்துருந்தாங்க. நான் மெசேஜ் பண்ண உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா திருப்பி ரிப்ளை பண்ணாங்க. எவ்வளோனா உங்களுக்கு பூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட்டு. நான் சொல்கிறேன், அவங்க சேனல் பேர் நான் சொல்லலை, பட் பூவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 650 ரூபா சம்திங்கு. நான் சொன்னேன் நான் டெல்லியில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்க ஓகே, அதுக்கு ஒரு 340 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க. ஆக மொத்தம் 970 ரூபா வந்துச்சுங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் பூ வாங்குறதுக்கு 970 ரூபா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஷாக் ஆயிடுச்சு, நமக்கு இது செட் ஆகாது, நம்ம ஆர்டிஃபிஷியலாக வாங்க போகிறோம், அதுக்கு வந்து 1000 ரூபா செலவு பண்ணணுமா அப்படின்ட்டு யோசித்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இந்த கான்வர்சேஷன் போச்சு, இந்த பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அடுத்து தீபாவளி, கார்த்திகை தீபம், பொங்கல் அதெல்லாம் வருதா, எப்படி நம்ம வந்து பூ வந்து மிஸ் பண்ணுவோம். என்னதான் வந்து நம்ம வெளியிடத்துல வந்து இருந்தாலும் அந்த saree கட்டுறது, பூ வைக்கிறது, ட்ரெடிஷ்னல் நம்மளோட ஃபங்க்ஷன் கொண்டாடுறது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் பண்ணுவேன். அதெல்லாம் நான் அவங்கள காட்டுறேன் அடுத்தடுத்து எப்படி நான் பண்ணுறேன்ட்டு. அந்த பூ 1000 ரூபா ஆயிடுச்சு சொன்னாங்களா. உடனே நான் யோசித்தேன், ஒரு மாதமாக நம்ம வீட்டில் பால் பாக்கெட்டு வாங்குறோம்ல, இங்கே வந்து பால் பாக்கெட்டு தான் மோஸ்ட்லி பால்காரங்களும் வராங்க, பால் பாக்கெட்டும் நம்ம வாங்குவோமா, பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, அந்த பாக்கெட் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாம் நம்ம யூடியூப் பார்த்து தான். யாரெல்லாம் யூடியூப் பார்த்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக இன்றைக்கி நம்ம ஃபேமிலிஸில் வந்து ஒரு சிஸ்டரில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு 10 டேஸ் வந்து நம்ம வந்து பால் கவர் வாங்கினோம்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ளவர் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வேஸ்ட்டுன்னு நினச்சி தூர போட்டிருந்தா அன்றைக்கி வந்து வேஸ்ட்டாக போயிருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து சூப்பராக அழகான ஒரு பொருளாக மாற்ற போகிறோம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இப்போ தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம சர்ப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம், நம்ம சோப்பு பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பால் கவரை இது உள்ளே போட்டுக்கலாம். தண்ணி சூடாகட்டும், நம்ம பால் கவர்லாம் எடுத்துகிட்டு வரலாம். சர்ப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து அந்த பால் பாக்கெட்டை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். அந்த பாக்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போவே கொஞ்சம் வந்து கலர்லாம் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட ப்ராசஸை. எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஒரு 5 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கலரும் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சர்ப்பொடி போட்டுறதுனால ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆறுற வரைக்குமே இந்த சூட்டு தண்ணியிலே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம வந்து டக்குன்னு இந்த இதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு இது தண்ணி ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, வாங்க வெயிட் பண்ணலாம். இங்கே வாங்க தம்பி. இப்போ வந்து நம்ம வந்து வெந்நீர் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே காட்டுமா, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பரை வச்சு, இந்த மாதிரி பழைய ஸ்க்ரப்பர் தான், புதுசு போட்டிங்கன்னா கொஞ்சம் போடு கூட விழுந்துடும். இந்த மாதிரி பழைய ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி அழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே கிளியராக நமக்கு வந்து அந்த பெயிண்டிங் எல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே லைட்டாக ரொம்பலாம் தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சா போதும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பால் கவரையும் இந்த மாதிரி அந்த பெயிண்டிங் இல்லாமல் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இதே மாதிரி செய்யலாம். ஒரு வழியாக கழுவியாச்சுங்க. டயர்ட் ஆகி போச்சு. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த ப்ராசஸ் மட்டும் முடிச்சிட்டோம்னா நம்ம சக்ஸஸாக அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீனாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு.
சரிங்களா? எல்லாத்தையும் க்ளீனாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சா? இதை நம்ம நல்ல தண்ணியில் வச்சு கழுவி எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க அடுத்த ப்ராசஸ் போகலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க கவர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே காட்டலாம், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி 3 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கவர் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல பேப்பராக நீட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கவரில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ளவர் வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அட்டையில் டிசைன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து 4 சென்டிமீட்டர், இந்த லென்த் வந்து 2 சென்டிமீட்டர், இந்த மாதிரி லென்த்து ப்ரீத்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான் பூவோட இதழ். ஓகே, நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து பேப்பர் வந்து நம்ம இப்படிலாம் மடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீளமாக மடித்து எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த பேப்பரை வந்து இப்படி வச்சு நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறையா ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இதோட லென்த் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். கரெக்டான அளவு வச்சுட்டு ஓகே இப்படி வச்சுக்கலாம். ஒரு வழியாக நம்ம வேஸ்ட்டாக போன பொருள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா இதில் கொஞ்சம் வேலை வந்து கஷ்டம். என்னென்னா நம்ம அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அதை கட் பண்ணுறோம்ல அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அப்படியும் நான் வந்து இவ்வளோ வந்து 1 மந்த்து கிடைச்ச பேக்கெட்டில் இவ்வளோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நாளைக்கு வந்து நம்ம ஊசியில் வந்து பொறுக்க போகிறோம். ஓகேவா? இதை வச்சு நம்ம ரெடி பண்ணி ஃப்ளவர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரேன். நீங்கள் வேறெல்லாம் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. இந்த வேஸ்ட் பொருளை வந்து நான் ஸ்டோர் பண்ணி அதை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்ல அந்த மாதிரி பண்ணுவேன் தவிர்த்து இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட் டைமு. ஓகேவா? கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கும் வந்து ஃப்ளவர் கிடைக்கும். ஆனால் நம்ம ஊரில் ஒரிஜினல் பூ மாதிரி வராது. இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வந்து நம்மளும் வச்சுக்கலாம். பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்மளோட சிஸ்டர் நேற்று நான் வீடியோ போட மாட்டேன்னு சொன்ன உடனே ஒரு சிஸ்டர் உரிமையாக வந்து கோவப்பட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா லக்ஷிதா, நம்ம பெங்களூரில் இருக்கிறாங்க அந்த சிஸ்டர். அவங்க தான் வந்து ரொம்ப உரிமையாக சொன்னாங்க, இது என்னோட ஆர்டர், நீங்கள் வந்து வீடியோ போட்டே ஆகணும், எனக்கு நீங்கள் வீடியோ போட மாட்டீங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் அவங்களோட வீடியோ அவங்களோட அந்த கல்யாண ஸ்டோரி எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம். நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் லைட்டாக. அது நீங்களாம் நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடி உள்ள எல்லாருமே கமெண்ட் பண்ணோடனே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா திடீர்னு அந்த லவ் ஸ்டோரிங்க பாருங்கள், அந்த கல்யாண ஸ்டோரி சொன்னதுனால தான் உங்களுக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை நான் யார் மனசையும் காயப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்த் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சிஸ்டர், உண்மைதான். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேனோ அதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுதான் வந்து நம்மளோட சேனல். இதுதான் ஃப்ரீடம். இதுதான் சோசியல் மீடியாக்காண்டிலாம் ஒன்று நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும், சும்மா வந்து ட்ராமா பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு என்னோடய சேனல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ என்னோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குதோ அதை நான் ஷேர் பண்ணிக்கணும். சப்போஸ் அதில் 1-2 நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க, தப்பான விஷயங்கள் இருந்தால் ஓகே இப்படி பேசாதீங்க தப்பு அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் ப்ராசஸை நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதுவும் நம்ம ஃபேமிலி சொன்னால் நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை பிடிச்சி சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் சொல்லுவாங்க. சும்மா அந்த பேட் கமெண்ட் போடுறவங்களுக்குலாம் வந்து ஆன்சர் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி நெகட்டிவாக நம்ம தாட்டு, நம்ம சொல்கிறது எல்லாமே தப்பு, நீ பேசுகிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து நான் கேர் பண்ண மாட்டேன். ஆனால் அதை ஃபீல் பண்ணுவேன், அது இப்படி சொல்லிட்டாங்களே என் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை வந்து நான் அனலிட்டிக் பண்ணுவேன். ஆனால் அதுவே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதுதான் நம்ம டைப்பு. இன்னும் போக தெரிஞ்சுக்கிடுவீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லுவேன். ஓகேவா? நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. நம்ம நாளைக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணலாம், ரெடி பண்ணுற வீடியோஸ் போடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே இன்றைக்கி. ஆனால் மார்னிங் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்னும் எந்த வேலையுமே நான் செய்யலை. பசங்க வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவு. இன்றைக்கி வந்து அரையாண்டு பரீட்சைக்கு வந்து லீவ் விட்ருக்காங்க 13ஆம் தேதி வரைக்கும். இங்கே டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் வந்து நவராத்திரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி 4வது நாள்
நாள் நினைக்கிறேன், 4வது நாளும் 5வது நாளும் வந்து நவராத்திரி போயிட்டு இருக்கு. ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பட் நவராத்திரிலாம் எனக்கு பண்ண தெரியாது, நான் பண்ணதும் கிடையாது. பட் எல்லாரும் பண்ணுறாங்க. அன்றைக்கி 4வது நாள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில் இருக்கிறவங்க. நம்மளோட உறவுகள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நவராத்திரி பற்றின விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். நவராத்திரியில் என்ன மாதிரி ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா டெல்லி வந்து இப்போ தான் 1 இயர் ஆகுதா, அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. இந்த டெல்லி பற்றி எதுவுமே தெரியாது. இந்த நார்த் இந்தியாவோட கல்ச்சரை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஓகேவா? கண்டிப்பாக அடுத்தடுத்து இங்கே என்ன மாதிரி நடக்குது, தீபாவளிக்கெல்லாம் மேலாலாம் போடுவாங்க, அதெல்லாம் நான் வீடியோஸை காட்டுறேன். நம்ம தீபாவளி டெல்லியில் எப்படி கொண்டாடுறோம், அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வரப்போகுது. நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம வந்து பயணிக்க போகிறோம். ஓகே, ஹாப்பி. இன்னைக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. இனிமேல் நம்மளோட ஃபேமிலிஸ்க்கு பாசிட்டிவான வைப்போட ஹாப்பியான வீடியோஸோட நான் வந்து வருவேன். ஓகே, பாய். இதில் யாரோட கமெண்டாவது மிஸ் பண்ணியிருந்தேன், யாரையாவது நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா வந்து எனக்கு இது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னே தெரியல. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா கூட இது நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். பாய்.